ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஜிம்மெலாம் கிடையாது. நான் ரொம்ப வருத்தப்பட்டது, நாமக்கல்லில் திடீர்னு ஏன்னா அடல்ட்ஸுக்கு தான் இருக்கும். முதல்ல வயசானவங்க தான் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, அவங்களால ஏன்னா நடக்க முடியாது, ஃபிசிக்கல் வேணுன்ட்டு. அப்புறம் அடல்ட்ஸ் போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாக்கிங் அவங்களுக்கு ஜிம் இருக்குது. என்னடா எவ்வளோ சிக்கல் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடும்போது அப்போ அதுக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஒரு போன வாரம் இங்கே வந்திருந்தேன். பசங்கள் செந்தில் சார்கிட்ட சொன்னப்போ, சார் ஸ்கூலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவர் பசங்கிட்ட விட்டார். அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆர்வமாகவும் அவ்வளோ எந்துவாகவும் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் என் பையனை இங்கே சேர்த்துணுங்கிறதுக்காக தான் பையனை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ நன்றி. இந்த வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்துக்கும் செந்தில் சாருக்கும் என்னோட நன்றி. சரி, பொதுவாக நான் வந்து இங்கே ஏன்னா விவசாயத்தை பற்றியோ விதையை பற்றியோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு பெருசாக விளக்கம் சொல்லி நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வரலைங்க. என்ன பண்ண போகிறேங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷன் மட்டும் நான் இங்கே எதிர்பார்க்குறேன். நான் என்னோடய விஷனுக்கு இந்த ஸ்கூல் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் கொஞ்சம் தீர்மானமாக நம்ம சொல்லிட்டு போயிட்டால் நம்ம அடுத்த கட்டமாக நகரலாம். ஏன்னா நிறைய இடத்துல பேசுகிறாங்க, அது செயல்படுறதில்ல இங்கே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஈவெண்ட்டில் சாரை பார்க்கும்போது சாரை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு நிதின் வந்து நான் தான் இந்த ஸ்கூலோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்தான். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன அது நடக்குதுங்க? ஏன்னா நித்தினும் உங்களோட மீட்டிங்கில் இருக்கான், சாரு மீட்டிங்கில் இருக்காரு. இவரை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தான் இவரோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வர்றான்னு சொல்லலாம். என்ன நடக்குதுங்க, இந்த மாதிரிலாம் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு. அப்போலேருந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, இந்த ஸ்கூல் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நான் அடிக்கடி இங்கே கூப்பிடுங்க, நான் மீட்டிங் ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னொன்று பெருமை என்னென்னா, நம்மால் வரலாம் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாரு, இந்த குழந்தைங்கள்லாம் பெரிய இயக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. என்ன சிக்கல்னாக்க, குழந்தைங்க எல்லாருமே படிக்கும்போது எல்லாமே விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் போகிறது தான் பெரிய இதாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு அப்பா அம்மாவும் தான் பையன் விவசாயியாக வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருக்கணும், இன்க்ளூடிங் என்னோடய அப்பா அம்மா வரைக்கும். படிச்சுட்டு வெளியில் போகணும், வெளியூர் போகணும், அமெரிக்கா போகணும், அங்கே போய் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் வேணால் நீங்கள் சென்னையில் நான் சென்னையில் ஒரு 15 வருஷம் இருந்திருக்கிறேன். என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, வெளிநாடுகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. அவங்களோட 24 மணி நேரமும் நம்ம ஊரை பற்றியும் நம்ம மண்ணை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்குலாம் நம்ம மண்ணை பற்றி தெரியறதை விட அவங்க ரொம்ப ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, ரொம்ப ஏக்கமாக இருக்கிறாங்க, எனக்கு எப்படியாச்சும் வந்துடணுன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கமிட்டேட்டில் மாட்டிக்கிறாங்க. குடும்ப சூழல், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டிட வேண்டியது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஓடுறாங்க. அந்த கடன் அடைச்சோடனே இன்னொரு டாப்அப் பண்ணிக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இல்லை ஆக்சுவலாக. சரி, இங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன் நான். இங்கே நிறைய நிகழ்வுகள்லாம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் ஆண்டு விழாவில் இங்கே நிறைய ஃபார்மர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து எனக்கு அதுதான் முக்கியமாக பார்க்குறேன்னு சொல்ல. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட், நீங்கள் ராக்கெட், ஏன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து இஸ்ரோக்கு ராக்கெட் விடுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு சின்னதாக, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மினி ராக்கெட், மினி சேட்டலைட் லான்ச் பண்ணுறதெல்லாம் இப்போலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் யார் வேணால் லான்ச் பண்ணலாம், யார் வேணாலும் ஒரு டிவியோ ஒரு நியூஸ் சேனலை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது விவசாயத்துக்காகவும் அடிப்படை ஆரோக்கியத்துக்காகவும் நான் பார்க்குறதா இருக்குது சொல்லலாம். அப்போ குழந்தைங்கள இப்போ நீங்கள் ஆரோக்கியம்னு சொன்னீங்க அப்படின்னாவே விவசாயம் தான் ரொம்ப முக்கியம். அந்த விவசாயம், ஏன்னா இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா விவசாயம்னாவே இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்ல வேண்டியது, இயற்கை விவசாயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அது விவசாயம்னாவே இயற்கை விவசாயம் தான். ஆனால் அது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம்னு சொன்னால் தான் நம்புற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் மொத்தமும் உள்ளே வந்துருச்சு. சரி, விவசாயம் மட்டும்தான் பிரச்சனைன்னு பார்த்தா, விவசாயம் கிட்ட போய் கேட்டோம்னா விதைங்கிறது என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. விதைன்னு கேட்டால் கடையில் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. பசங்கிட்ட உணவு எங்கேருந்து வருதுன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வருதுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அது விளையாட்டுலாம் பார்க்கக்கூடாது. நாங்கள்லாம் சின்ன வயசில் படிக்கும்போது என்ன பேசுவாங்கன்னா, நெல் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் மரத்துலேருந்து காய்க்குது கிண்டலாக பேசுவாங்க. அது ஒரு பெருமையாக, அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஜோரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க.
அப்போ அதை தாண்டி இப்போவும் நிறைய பசங்களுக்கு தெரியறதில்ல. செந்தில் என்ன சொல்லும்போது ஆக்சுவலாக எந்த குழந்தைங்க மண்ணை தொடுதோ அந்த குழந்தை விண்ணை தொடும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சத்தியம். அவங்களுக்கான உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது என்னன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, என்ன சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு எலக்ட்ரானிக்ஸில் இல்லாட்டி ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சு அதில் மட்டும்தான் பொருளாதாரம் ஈட்ட முடியும்னு மக்களும் சமுதாயமும் ஊடகமும் நம்ம நம்ப வச்சிருது. இதுதான் பெரிய சிக்கல். ஆக்சுவலாக நீங்கள் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழில் வேணும், ஆனால் 70% விவசாய நாடாக இருக்கிறது, விவசாயத்தில் பொருளாதாரம் ஈட்ட முடியுங்கிறது எனக்கு 2016 வரைக்கும் யாருமே சொன்னது இல்லை, நான் கேட்டது கிடையாது. அதனால் நான் பொருளாதாரம் வேண்டாம்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு மருத்துவரோ ஒரு வக்கீலோ இல்லை மற்ற தொழில் செய்கிறவங்க பொருளாதாரம் ஈட்டுறதை விட அதிகப்படியாக ஈட்ட முடியும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன் சொல்ல. ஏன்னா நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கும் நம்மளுக்கு மனிதகுலம் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு மிக முக்கியமானது விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆரோக்கியம் இல்லாத விவசாயிகள் வாழ்கிற நாட்டில் மக்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறது எந்த வித நியாயம்? என்கிட்ட எங்கள் ஊரில் 100 மருத்துவமனை வந்துருச்சு. என்கிட்ட ஆயுள் காப்பீடு, ஆயுள் முழுதும் ஆயுள் காப்பீடு இருக்குது. விவசாயிங்க எந்த விவசாயியுமே ஆரோக்கியமாக இல்லை. எனக்கு கவலையே இல்லை, என்கிட்ட காசு மட்டும் இருக்குது. நீங்கள் எந்த விதத்துலையுமே உங்களோட ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது. சூழலை கெடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். அடுத்தது அந்த விவசாயத்தில் மண்ணை கெடுக்கக்கூடாது. அந்த விவசாயிகள் ஆரோக்கியமாக இருக்கணும். யாருமே பாருங்களேன், நீங்கள் நிறைய பாருங்களேன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் நான் கார்பரேட்டில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். சிஎஸ்ஆர்னு பண்ணுறாங்க. போய் நீங்கள் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை கைவிடப்பட்ட ஏதோ ஒரு அந்த இடத்துல மட்டும்தான் கவனிக்கிறாங்க. சொல்ல எந்த இதுவுமே ஒரு விவசாயத்தில், ஏன்னா விவசாயிகள்லாம் ஒரு 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 சமுதாயத்திலேருந்து விலக்கப்பட்ட ஒரு ஜீவனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, விவசாயிங்களுக்கு நான் கவனிக்கிறது என்ன, பொருளாதாரத்தில் எல்லா விவசாயிகளையுமே அவங்களுக்கு தேவைக்கு போக உடல் அளவிலும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னாக்க, அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. விவசாயிங்கன்னா யாரும் மதிக்கிறது இல்லை. பச்சை துண்டு போட்டாலோ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினாலோ அவங்கள மதிக்கிறது இல்லை. அப்போ அது ஏன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணுங்கிறது தான் நான் என்னோட பேரில் உழவர் ஆனந்தன், அது நான் ஒரு விளையாட்டாவோ ஏதாச்சும் வச்சது தான். அது இவ்வளோ பெரிய வீரியம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒரு என்ஜினியருங்கிறது கூப்பிடவே சொல்கிறாங்க. சார் நான் என்ஜினியர், நான் உன்னை கேட்டேனா சொல்கிறதில்ல, நம்ம கேட்கவே மாட்டோம். அவங்களே சொல்லிக்கிறாங்க, சார் நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு வக்கீல். சரி, நான் உனக்கு தேவையே இல்லை சார், ஏன் சார் அதை சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் விவசாயிங்க மட்டும் நான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறதுக்கு அது ஒரு பெருமையாக, அது ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ விவசாயிங்களோட மதிப்பு சமுதாயத்தில் உயரணும். அதுக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டாக வரணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பான ஒருத்தர் ஒரு எடுத்துக்காட்டாக வரணும். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு டாக்டர் வரும்போது நம்ம ஜென்ரலாக சொல்லிடுறோம்ல சார், ஒரு கிராமத்தில் போய் டாக்டர் வீட்டுன்னு கேட்டால் ஏதோ ஒரு இடத்த சொல்லிடுறோம். சொல்லலாம் இப்போ நிறைய டாக்டர் வந்துட்டாங்க, இன்ஜினியரிங்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. முன்னாடிலாம் கிராமத்தில் அப்படிங்கும் போதுன்னா ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்கள மட்டும் நம்ம அடையாளம் காமிச்சிருவோம், அவங்களுக்கான ஒரு இது இருக்கும். அப்போ இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு கிராமத்தில் விவசாயி எங்கன்னு சொன்னால் ஒருத்தர் காமிக்க முடியுது. இப்போ நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் இயற்கை விவசாயின்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் இருப்பார், யாரோ ஒருத்தர் இருப்பார். அப்படிங்கிற விவசாயத்தை அடையாளம் காமிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அதை தாண்டி இங்கே எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு மரம் செடி கொடி ஒரு கீரையோ எந்தெந்த இடத்துல வைக்க முடியுமோ அது எல்லாமே இந்த ஸ்கூலில் உருவாக்கலாம். எனக்கு இந்த பசங்க மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த பசங்களை எனக்கு என்னென்ன யோசிக்கிறேன்னாக்க, இங்கே ஒரு மாடல் உருவாக்க போகிறோம் விவசாயத்துக்கு. இல்லை ஒரு ஹோம் கார்டனுக்கு விதை வங்கி இங்கே இருக்கும். இதை ரெடி பண்ணுறோம். இந்த மாடல் ஸ்கூலை எல்லா இடத்துக்கும் சமுதாயத்தை கொண்டு போகணும். ஏன்னா எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் முன்னாடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். நான் எலக்ட்ரானிக்ஸில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சமுதாயத்துக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்க, நிறைய பேர் விவசாயத்துக்குள்ளே வரணும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் விவசாயத்துக்கு வெளியே போயிடுறாங்க. விவசாயத்துக்குள்ளே உள்ளே வரணும். அந்த விவசாயம் ஆரோக்கியமாக இருக்கணும். அது ஒரு மிகச்சிறப்பாக இருக்கணும். அப்போ இங்கே ஒரு மாடல் ஒரு ஹோம் கார்டனோ இல்லை அந்த கார்டன் ரெடி பண்ணணும். அதை மற்ற எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு போகணும். ஏன்னா இப்போ அரசாங்கத்தில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து எல்லா ஸ்கூல்லையும் மாடி தோட்டம் போடுறதுக்கு அரசாணை பிறப்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு 5000 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட ஒரு கடலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஹெச்எம் எனக்கு கால் பண்ணார்.
கால் பண்ணிவிட்டு சார் எனக்கு விதைகள்லாம் வேணும், இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கேட்குறது என்னன்னாக்க, ஏதோ பேசிகிட்டு இருந்தார், நான் திடீர்னு சார் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு விவசாயம் சொல்லிக் கொடுக்கணும், அங்கே தோட்டம் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, அரசாங்கத்தில் ஏதோ சொன்னாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, அதுக்காக மட்டும்தான் செய்யணும், எனக்கு அதிலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு 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 ஏன்னா பொறுப்பில் இருக்கிறாங்க, அதுக்கான இவங்க வாலண்டியாக செய்ய வேண்டாம். அரசாங்கத்தில் ஒரு கட்டளை வந்தால் கூட அதை எடுத்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை சொல்லலாம். அப்போ நம்ம தான் இது செஞ்சாகணும். நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கான ஒரு முறைப்படுத்துறது இல்லை. அப்போ குழந்தைங்க கிட்ட விவசாயத்தையும் பாரம்பரிய விதைகளையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நான் கருதுறேன். ஏன்னா அரசு பள்ளியெல்லாம் முயற்சி பண்ணேன், சில இடத்துல எனக்கு அனுமதியும் கிடைக்கிறதில்ல, என்னால் தொடர்ச்சியாக பண்ண முடியல, அதுக்கான ஒரு டீம் இல்லை. அதனால் இந்த பசங்களில் ஒரு 10 பேர் நம்ம ஒன்றும் வேண்டாங்க, இப்போ NCC NSS இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இந்த பள்ளியில் ஒரு மாடல் கவர்மெண்ட்லேயே நம்ம ரெடி பண்ணணும். இந்த பசங்க போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு மாடல் ஸ்கூலாகவோ மாடல் ஃபார்மாகவோ ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க அது அடுத்த கட்டமாக நகரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று, இந்த ஸ்கூலில் பசங்க நான் போன தடவை கேட்டாங்க, ஆனால் எனக்கு நிறைய ரேர் வெரைட்டிஸ் விதைகள்லாம் கொடுங்க, அந்த விதைகளை நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கணும், அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. நான் நிறைய விவசாயிகிட்டலாம் பேசியிருக்கிறேன், அவங்ககிட்டலாம் இவ்வளோ ஆர்வம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு தன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல அவங்களுக்குமே பெரிய தெரியல, ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் பிரச்சனை சொல்லலாம். அப்போ ஒரு சில ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னமெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நீங்கள் சார் எதையோ ஒன்று கொடுங்க சாப்பிட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க சொல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த பாரம்பரிய அரிசிகள் மூலமாகவும் பாரம்பரிய விதைகள் மூலியமாகவும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் நம்ம காளை மாடை பற்றி பேச ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி அத்தனை காளை மாடு இருந்திருக்கு, ஊருப்புறம் காளை மாடு இருந்திருக்கு, நாட்டு மாடு இருந்திருக்கு, ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருந்திருக்குது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் தான் ஒரு காங்கேய மாட்டை பற்றியோ இல்லை நாட்டு மாடை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நம்மளால் என்னென்னலாம் எந்தெந்த இடத்துல செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியாகவும் அதை அடுத்த கட்டமாக செய்யணும். முக்கியமாக இந்த ஸ்கூலில் ஒரு மாடல் சீட் பேங்க் விதை வங்கி அது நம்ம விவசாயிகிட்டையும் கிராமத்துலேயும் பண்ண போகிறோம். இப்போ இந்த விதை வங்கி என்னென்ன பண்ணுனாக்க, இந்த ஸ்கூலில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விதைகள் வெளியில் வாங்கக்கூடாது, ஒரு தடவை கொடுத்துட்டு அந்த விதையை அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே எடுத்து வச்சுக்கணும், புது விதையை மட்டும்தான் வரணும், ரிப்பீட்டடாக எந்த விதையும் வெளியிலேருந்து வாங்க மாட்டாங்க. இதுக்கு அடிப்படை, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் புது வகையை மட்டும் வெளியே வந்துட்டு இருக்கணும். இந்த ஸ்கூல் இங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு விதைகள் வேணும்னா இது ஒரு பேங்க், அவங்க விதையை வாங்கிட்டு போகலாம், மீதி வேணும்னா அவங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அப்போ இங்கே இருக்கிற விவசாயிங்க யாராச்சும் வேணும் அப்படின்னாக்க சேலம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதை வங்கி. இப்போ எனக்கு ஒரு அவசரம் பிளட் பேங்கான கண் தானம்னா நான் யாரையும் பக்கம் என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு உறுப்பு தானமாக இருந்தாலும் டக்குன்னு போய் யாரும் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் சொல்லலாம். இப்போ அது மாதிரி இந்த விதை வங்கி எல்லா இடத்தும் கொண்டு போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நல்ல விஷயம் தான், அவங்களுக்கு நான் பெருசாக வச்சுக்கிறேன், நம்ம காமிக்க போகிறோம், பெருமையாக பேசிக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விதைகள் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது ஒரு அடுத்த கட்டமாக நகர்வுக்கும் நம்ம சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இதுதான் மிக முக்கியமானது. ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேங்க, உணவுங்கிறது பசியை போக்குறதுக்கு மட்டும் இல்லை, திருப்தி கொடுக்கக்கூடியது. நம்ம சாப்பிட்டா எனக்கு திருப்தியாக இருக்கணுங்கிறது. ஏன்னா இந்த திருப்திங்கிறது நம்ம சமீப காலமாக அனுபவிக்கிறதே இல்லை சொல்லலாம். அப்போ அந்த திருப்தி கொடுக்கக்கூடியது நம்ம பாரம்பரிய விவசாயமும் விதைகள் மட்டும்தான். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாமே பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் கொடிசேலம் போனீங்கன்னா எல்லாம் பேசுகிறாங்க மாடர்னைஸ்டு. இப்போ கவர்மெண்ட்டில் கூட ட்ரோன் பண்ணுறாங்க. ட்ரோனை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும் தெரியல சொல்லலாம், மருந்தடிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் சிக்கல். அப்போ என்னென்னா சீக்கிரம் அழிஞ்சிடும். இதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு விவசாயி தோளில் விஷத்தை தூக்கிட்டு பண்ண முடியாது, ஆனால் அது பண்ணிடுறாங்க. பட் அந்த அரசியல் குணம் போக வேண்டாம், நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் ரொம்ப சிறப்பாக செய்வோம்னு சொல்லலாம். அப்போ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா, அப்போ எனக்கு செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான். அப்போ குழந்தைங்க மூலியமாகவும் இங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர்கள் மூலியமாகவும் அதை அடுத்த கட்டமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இதை தொடர்ச்சியாக செய்யலாம். முக்கியமாக என்னன்னாக்க, ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான சிந்தனை கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க. நீங்கள் பர்கர் பீஸா மட்டும் சாப்பிடுற குழந்தைங்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் டெக்னாலஜி கொடுத்து பாருங்கள், ராக்கெட் சயின்ஸை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. முக்கியமாக என்னன்னாக்க, நம்ம தாத்தா காலத்தில் அவங்களோட சிந்தனை திறன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க ஒரு சொன்னாங்கன்னா சொல்ல காப்பாற்றுவாங்க. அவங்களோட ஒரு முடிவெடுக்கும் திறன், இப்போ நீங்கள் பிரச்சனையாக தான் சொல்லலாம்,
முடிவெடுக்கும் திறன் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்பா காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சது, இப்போ காலம் குறைஞ்சது. இப்போ நம்ம சொல்கிற ஆர்டிசம் மாதிரி எல்லா பிரச்சனைகளும் காரணம் உணவு ரொம்ப முக்கியம். அப்போ உணவுலேருந்து மாற்றாமல் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. அப்போ அதை மாற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்க காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணிக்கலாம். விதை வங்கி மூலியமாகவும் அடுத்த கட்டமாக குழந்தையை கொண்டு போய் சேர்க்கணும். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.